Hello friends, welcome to Food Family. இன்னைக்கு முருங்கை கீரை எப்படி டேஸ்டா செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த கீரை நிறைய பேர் கசக்குது அப்படிங்கிறதுனால சரியா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உளுந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இது ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம கருவேப்பிலையும் வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணுவோம். நான் இங்கே பெரிய வெங்காயம் தான் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் இந்த கீரைக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரைக்கு எப்போவும் வெங்காயம் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி போடுங்க. அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கீரை சாப்பிடும்போது. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறமா கீரை ஆட் பண்ணிக்குவோம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகட்டும். இப்போ நம்ம கீரையை ஆட் பண்ணிடலாம். நான் கீரையை ஆல்ரெடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கீரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது வணங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த தண்ணியுமே இதுக்கு ஆட் பண்ண வேணாம். கீரையிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அது வேக வேக உங்களுக்கு அதிலே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நம்ம எந்த தண்ணியுமே இதுக்கு ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த கீரை சமைக்கிறதா இருந்தாலும் அதுக்கு நீங்கள் மூடி போட்டு சமைக்க வேண்டாம். ஏன்னா மூடி போட்டால் கீரையோட டேஸ்ட்டே உங்களுக்கு மாறிடும். அதனால் இப்படி ஓப்பன்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த கீரையெல்லாம் நல்லா சுருங்குற அளவுக்கு அது குக் ஆகட்டும். 2 ஸ்பூன் துவரம் பருப்பை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா மசிய வேக வைக்கல, ஒரு 2-3 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். அந்த பருப்பு நல்லா மசிஞ்சு போகக்கூடாது. நல்லா கொஞ்சம் கண்ணாக அப்படியே இருக்கணும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கிட்டு கீரை ரெடி ஆகிற டைமில் நீங்கள் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் நீங்கள் நிறையா ஆட் பண்ணால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பருப்பும் தேங்காயும் கீரை கூட ஆட் பண்ணங்காட்டிக்கு அந்த கீரையோட கசப்பு உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் இந்த கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கீரையில் நிறைய சத்து இருக்குது. கசக்குதுன்னு சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கீரையை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.